வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சம் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஹெவி ரிசீவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சேஞ்ச் கேட்டகரியிலையும் அண்ட் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸில் டெமோக்கு இருந்த ப்ராடக்ட்ஸ் வந்து கிளியரன்ஸ் சேல் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இதில் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதில் என்னென்ன மாடல் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இதில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏவி ரிசீவர்ஸ் பார்த்துடலாம். ஏவி ரிசீவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டீரியோவில் வந்து நம்மக்கிட்ட மரான்ஸ் NR1200 நெட்வொர்க் ஏவி ரிசீவர் இது வந்து நம்ம டெமோக்காக ஓப்பன் பண்ணியிருந்தோம். இந்த ஆம்பிளிஃபையர் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ஓப்பன் டு பாக்ஸ் பீஸ் கண்டிஷனில் வித் பில் அண்ட் வாரண்டியோட ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது 2.2 ஏவி ரிசீவர். அது என்னப்பா 2.2 ஏவி ரிசீவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூயல் சப்வூஃபர்மேன் இதில் வந்து நீங்கள் ப்ரீ அவுட் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் பொறுத்த வரைக்கும் இது வந்து நமக்கு நெட்வொர்க் ஏவியாக வந்து ஒர்க் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDMI இன்புட்டில் கொடுத்துருப்பாங்க, HDMI அவுட்புட்டும் எடுத்துக்கலாம். ஏஆர்சியோட ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஸ்டீரியோ சேனல் ஆம்பிளிஃபையர். இந்த ஆம்பிளிஃபையர் பொறுத்த வரைக்கும் கிளாஸ் ஏபி ஆம்பிளிஃபையராக ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து 4 ஸ்பீக்கர்ஸ்க்கான அவுட் எடுத்துக்கலாம். கிளாஸ் ஏபி ஆம்பிளிஃபையரை கொடுத்துருப்பாங்க. ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது USB, ப்ளூடூத், வைஃபை அண்டு ஏஆர்சி HDMIயோட கொடுத்துட்றாங்க. அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிட் அப்படின்னு பார்க்கும்போது லேட்டஸ்ட் 32 பிட் DAC யூஸ் பண்ணியிருக்காங்க. DAC ஏவி ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிறதுனால நமக்கு வரக்கூடிய அவுட்புட் கிளாரிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டீரியோவுக்கு நீங்கள் ஒரு டவர் ஸ்பீக்கர் வரைக்கும் தாராளமாக கனெக்ட் பண்ணலாம். ஹை அண்ட் டவர் ஸ்பீக்கர் வரைக்கும் ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட வாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க யூஸ் பண்ணுறது 135 வாட்ஸ் வந்து 4 ஓம்ஸ்க்கும் 75 வாட்ஸ் வந்து 8 ஓம் ஸ்பீக்கர்ஸ்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ 75 வாட்ஸ் அப்படிங்கிறது 8 ஓம்ஸுங்கிறது இது வந்து மேக்ஸிமம் ஆஃப் பவர் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணலாம். அதர் தென் இதுக்கு வந்து நீங்கள் 2 சேனலுக்கு ப்ரீ அவுட்டும் எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் சேனலுக்கு. ஸோ நீங்கள் ஒரு பவர் ஆம்ப் வச்சு ரன் பண்ணுறதா இருந்தாலும் நல்ல ஒரு அவுட்புட்டை வந்து நீங்கள் இதில் வந்து ஃபீல் பண்ணலாம் இந்த ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் பொறுத்த வரைக்கும். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அகைன் இதுவுமே வந்து ஒரு டெமோ யூனிட் டோன் வின்னர்லேருந்து 5 சேனல் பவர் ஆம்பிளிஃபையர். ஸோ இந்த பவர் ஆம்பிளிஃபையரோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோன் வின்னர் AD5100PA+, இதுதான் அதனுடைய மாடல் நம்பர். இது வந்து 5 சேனல் பவர் ஆம்பிளிஃபையர். ஸோ இது வந்து 8 ஓம்ஸ்க்கு 100 வாட்ஸ் பியூராக வந்து உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். இந்த ஆம்பிளிஃபையர் பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே டெமோவில் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு 7 சேனல் ஆம்பிளிஃபையர் போகலாம் அப்படிங்கிறதுக்காக பவர் ஆம்பில். ஸோ இதை வந்து நம்ம இப்போது கிளியரன்ஸ்க்காக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூஸ்டு கண்டிஷனில் வரக்கூடிய ஏவி ரிசீவர்ஸ் ஒரு 2 மாடல் வந்து நான் எக்ஸ்சேஞ்சில் எடுத்திருக்கேன். மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெனான் X1800H. இந்த ஏவி ரிசீவர் பொறுத்த வரைக்கும் ஒரு 1 இயர் யூஸ்டு, பட் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர்லி மின்ட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெனான்ல இருந்து 970H. ஸோ இந்த ஏவி ரிசீவர் பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மந்த் யூஸ்டு தான் வித் பில் அண்ட் வாரண்டி இன்னொரு 6 மந்த்துக்கு அவைலபிளாக இருக்குது. இதுவுமே ஒரு பாக்ஸ் கிட்டோட நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ஏவி ரிசீவர்ஸ் கேட்டகரியில் வந்து இந்த 4 யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் 5.1 ஒரு சேட்டலைட் டைப் ஸ்பீக்கர்ஸ்லேயே நல்ல ஒரு ப்ரீமியமாகும், நல்ல ஒரு குவாலிட்டி ரிச்சான ஒரு குவாலிட்டி நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு 5.1 பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாமோல இருந்து S801 வரக்கூடிய 5.0 பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு சப்வூஃபருமே அவைலபிளாக இருக்குது. யாமோல இருந்து J10 வரக்கூடிய சப்வூஃபர் 10 இன்ச்சஸ் ஆக்டிவ் பவர் சப்வூஃபரும் இது கூட அவைலபிளாக இருக்குது. இது வந்து நீங்கள் ஒரு 5.1 பேக்கேஜாகவும் எடுக்கலாம், ஆர்எல்ஸ் ஒரு 5.0 வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த 801 பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே வீடியோவுமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வீடியோக்காக ஓப்பன் பண்ண ஒரு ஸ்பீக்கர் பேக்கேஜ் டெமோ யூனிட் தான். ஸோ இதுக்குமே வந்து வித் பில் அண்ட் வாரண்டி அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வரக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு சரவுண்டு இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே நம்பரில் வரக்கூடிய புக்ஷெல் ஸ்பீக்கர் தான் யாமோ 801. இது வந்து 2-வே பேஸ் ரிஃப்ளெக்டட் டைப். ஏர்ஹோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட் பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸ்பீக்கர் டெர்மினல் பொறுத்த வரைக்கும் பனானா ப்ளக் பண்ணுற மாதிரியான ஸ்பீக்கர் டெர்மினல் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஈஸியாக வால் மவுண்ட் பண்ணலாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்ஷெல் ஸ்பீக்கரோட டிரைவ் அப்படின்னு பார்க்கும்போது 4 இன்ச்சஸ் ஒரு மிட் ஊஃபர் 1 இன்ச்சஸ் சில்க் டோம் டேட்டோ கொடுத்துருக்காங்க. 8 ஓம்ஸ் இம்பிடன்ஸில் 80 வாட்ஸ் பவரில் கொடுத்துருப்பாங்க. கிளாரிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மிட் சைஸ் ரூம் 10x15 சைஸ் ரூம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணலாம். இந்த 5.0 மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,000 வருது. இன்க்ளூடிங் சப்வூஃபரோட எடுக்கிறீங்க அப்படின்னா 68,000 வருது. சப்வூஃபர் பொறுத்த வரைக்கும் பிராண்ட் நியூ சீல்டு யூனிட் வித் பில் அண்ட் வாரண்டியோட வரும். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு LCR கேட்டகரியில் நம்மகிட்ட இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்ஃப்டேலேருந்து ஒரு LCR அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த வார்ஃப்டேல் பொறுத்த வரைக்கும் டைமண்ட் சீரியஸில் வரக்கூடிய 12.1 புக்ஷெல் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இந்த டைமண்ட் 12.1 பொறுத்த வரைக்கும் ஒரு மின் கண்டிஷன் ஒரிஜினல் பாக்ஸோட இந்த புக்ஷெல் ஸ்பீக்கர் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த புக்ஷெல் ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் 2-வே பேஸ் ரிஃப்ளெக்டட் டைப். ஏர்ஹோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட் வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் டெர்மினல் பொறுத்த வரைக்கும் பனானா ப்ளக் பண்ணலாம். ஒரு 8 ஓம்ஸ் இம்பிடன்ஸில் ஒரு 100 வாட்ஸ் பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு புக்ஷெல் ஸ்பீக்கர். நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ரீமியம் ரிச் சவுண்ட் வந்து நம்ம இதில் வந்து ஃபீல் பண்ணலாம். நீங்கள் புக்ஷெல் ஸ்பீக்கராக எடுத்தாலும் சரி, ஆர்எல்ஸ் என்கிட்ட இது கூடவே வரக்கூடிய சென்டர் சேனலும் இருக்குது. சென்டர் சேனல் பொறுத்த வரைக்கும் மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்ஃப்டேல் டைமண்ட் 220C டூயல் 5.25 இன்ச்சஸில்
கேவ்லர் கோன் கொடுத்துருப்பாங்க அண்ட் 1 inches சில்க் டோம் டெட்டர் கொடுத்துருப்பாங்க. 8 ohms இம்பிடன்ஸில் 150 watts பவரை கொடுத்துருப்பாங்க. ஐரண்ட் கேட்டகரியில் வரக்கூடிய எந்த ஏவி ரிசீவரில் வேணும்னாலும் கனெக்ட் பண்ணுங்க. வாய்ஸ் த்ரோ ரொம்ப சூப்பராகவும் ரிச்சாகவும் நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். இதில் நீங்கள் எல்சிஆராக வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் புக் ஷெல்ஃப் வித் சென்ட்ரல் சேனல் செப்பரேட்டாக வேணும் அப்படின்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த ஒரு எல்சிஆர் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் மோஸ்ட் வாண்டட் மாடல் அப்படின்னு சொல்கிறதா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல்க்லேருந்து எல்சிஆர் சீரியஸ். போல்க்கு சிக்னேச்சர்லேருந்து ES20 அண்டு ES30 வரக்கூடிய எல்சிஆர் பேக்கேஜ். ES20 30 பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட ஒரிஜினல் பாக்ஸோட அவைலபிளாக இருக்குது. ES20 பொறுத்த வரைக்கும் இதுவுமே வந்து 2-way பேஸ் ரிஃப்ளெக்டர் டைப். ஏர் ஹோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பேக் சைடில் பவர் போர்ட் டெக்னாலஜியில் கொடுத்துருப்பாங்க. 8 ohms இம்பிடன்ஸில் ஒரு 120 watts வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர். 6.5 inches மிட் ஊஃபர் கொடுத்துருப்பாங்க. 1 inches சில்க் டோம் டெட்டர் கொடுத்துருப்பாங்க. ஒரு டவர் ஸ்பீக்கருக்கு ஈக்குவலண்டான பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் இதில் ஃபீல் பண்ணலாம் இந்த புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஈலாக்லேருந்து ஒரு எல்சிஆரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வரக்கூடிய மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈலாக் 6.2 பிராண்ட் நியூ சீல்டு பேக் அவைலபிளாக இருக்குது. இது வந்து புக் ஷெல்ஃப் கேட்டகரி. ஸோ இந்த புக் ஷெல்ஃப் பொறுத்த வரைக்கும் இதுவுமே 2-way பேஸ் ரிஃப்ளெக்டர் டைப். ஏர் ஹோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சைட்லேயே மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. பேஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா 6.5 inches கேவ்லர் கோனில் வரக்கூடிய மிட் ஊஃபர் அண்ட் 1 inches டோம் டெட்டர் கொடுத்துருப்பாங்க. ஒரு 6 ohms இம்பிடன்ஸில் ஒரு 100 watts பவரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர். 6 ohms இம்பிடன்ஸாகவே இருந்தாலும் நீங்கள் ஒரு 8 ohms ஈக்குவலண்டான ஹார்ட் பேஸ் வந்து ஃபீல் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஸோ இதுக்கு வரக்கூடிய சென்டர் சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் பண்ணியிருக்கிறது ஈலாக்லேருந்து DB 5.2 வரக்கூடிய சென்டர் சேனல் ஸ்பீக்கர். இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட ஒரிஜினல் பாக்ஸோடு இருக்குது. நம்ம வந்து இதை வீடியோக்காக ஓப்பன் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சென்டர் சேனல். வாய்ஸ் த்ரோ கிளாரிட்டி வோக்கல்லாம் வந்து நம்ம நல்ல ஒரு பிக் சைஸ் ஏரியா வரைக்கும் நல்லா கவர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சென்டர் சேனல். ஸோ இந்த எல்சிஆர் பொறுத்த வரைக்கும் செல்ஃபை பொறுத்த வரைக்கும் பிராண்ட் நியூ. சென்டர் சேனல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பன் பாக்ஸ் கண்டிஷன்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர் மட்டும் நம்மகிட்ட தனியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் ஆடியோவிலேருந்து F300i வரக்கூடிய ஒரு புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர் வந்து பாக்ஸ் பீஸ் சீல்டு யூனிட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சப்வூஃபர் மட்டும் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் எடுத்திருந்தோம். மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்லேருந்து ஆல்ஃபா RS8 8 inches ஆக்டிவ் பவர் சப்வூஃபருங்க. ஸோ ஒரு காம்பேக்டான சப்வூஃபர் எனக்கு ஸ்டீரியோக்கு ஆர்எல்ஸ் எனக்கு பெட்ரூம் பர்பஸ்க்கு நான் யூஸ் பண்ணணும். ஆர்எல்ஸ் என்னோட ரூம் சைஸே வந்து 10x10 தான். எனக்கு அதில் வந்து நல்ல ஒரு பேஸ் சாஃப்டாக ப்ளசண்ட்டாக கேட்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த சப்வூஃபர் தாராளமாக போகலாம். ஸோ இதில் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஹோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட் வந்து ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. 160 watts பவரில் கொடுத்துருப்பாங்க. 25 Hz வரைக்கும் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ஃபீல் பண்ணலாம். ஸோ நீங்கள் மைல்டாக வால்யூம் வைக்கும் போதுமே வந்து நல்ல ஒரு பேஸ் ஃபீல் பண்ணலாம். குவாலிட்டியான ஒரு சப்வூஃபரை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சப்வூஃபரை பொறுத்தவரை நம்மகிட்ட வந்து ஒரு யூஸ்டு கேட்டகரியில் எக்ஸ்சேஞ்சும் எடுத்திருக்கோம். பிராண்ட் நியூ சீல்டுமே அவைலபிளாக இருக்குது. ஏவி ரிசீவர் ஸ்பீக்கர்ஸ் இது எல்லாமே வந்து நம்மகிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இன்கேஸ் சோல்ட் அவுட் அப்படின்னாலும் அதிலே வந்து சோல்ட் அவுட்னு மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் லேட்டாக பார்த்தீங்க அப்படின்னாலும் அது ப்ராடக்ட் அவைலபிள் இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு வந்து தெரிய வந்துடும். இன்கேஸ் நீங்கள் சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து டெமோ செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பார்சல் சர்வீஸ் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஒரு டிஃபெக்ட் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பர்ஃபெக்டாக பேக் பண்ணி சென்ட் பண்ணுறோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் பிராண்ட் நியூ ஏவி ரிசீவர் ஸ்பீக்கர் சப்வூஃபர் கம்ப்ளீட் ஹோம் தியேட்டர் செட்டப் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஹோம் தியேட்டர் இன்ஸ்டாலேஷன் கேலிபிரேஷன் பிளேஸ்மெண்ட் டியூனிங் இது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இது ரிலேட்டடாக எனி டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் ரெக்கமெண்ட் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.